மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரை ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சாம். மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சான். மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுனே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைங்களையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியோடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்டுல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சான். அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சான். ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சான். அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான். சில வருஷத்துல மித்தாலியோடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க.
மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்து ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தா. ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியா உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும். இந்த கதை ஒரு உழைப்பாளியோட கதை. ஜெகன் சேட்லால் சந்தோட நிலத்துல வேலை செஞ்சாரு. சேட்லால் சந்தோட நிலம் அந்த கிராமத்திலேயே பெரிய நிலமா இருந்தது. அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிய தினமும் சாயந்தரம் சேட்லால் சந்த் தான் கொடுப்பாரு. அதே சமயம் சேட்லால் சந்த் ரொம்பவும் நல்லவரு. ஆனா விவசாயிகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாரு. ஏ கமலா, ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கூலி பணம் கிடைக்காது. அட என்னங்க நீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை செய்ய வந்தா வேலை செய்யணும். அந்த வேலைக்காரன் எல்லாரையும் ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் பயிர்களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கவனம் செதறிடுச்சு. அதனால அவருடைய விரல்ல வெட்டுப்பட்டுடுச்சு. சில ஆட்கள் அவரை நோக்கி ஓடுனாங்க. ஒரு பொண்ணு அவருடைய காயத்துக்கு கட்டு போட்டு விட்டா. அப்புறம் மத்த விவசாயிங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல காளியா அந்த இடத்துக்கு வந்தான். டேய் ஜெகன், என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கிற? அண்ணா, என்னுடைய கை அந்த கோடாலியில வெட்டிக்குச்சு. உங்களுக்கு வேலையில கவனம் இல்ல, ஆனா கூலி பணம் மட்டும் மொத்தம் வேணும். உங்களுக்கு மருந்து செலவெல்லாம் நாங்களே பார்க்கணும். இவங்க எல்லாம் சேர்த்து சேட்டை திவால் ஆக்கிடுவானுங்க. காளியா இப்படி எல்லாம் பேசுறத கேட்ட உடனே ஜெகனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஜெகன் எதுவும் பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பாவம் அவ அந்த காயத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சா. ஐயோ பைத்தியக்காரியே அழுவுற, கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த காயம் ஆறி போயிடும். ஆனா அவ சொன்னது என்ன, காளியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை பேசிக்கிட்டே இருக்கானே. அதனால என்ன, அவனுக்கு அது பழக்கம் தானே. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களால அந்த வேலையை விடவே முடியாதா? கூலி வேலையை நான் செய்யறது விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நாம கோழிங்களை வாங்கி அது மூலமா முட்டை வியாபாரம் பண்ணலாங்க. ஆனா அது வாங்கறதுக்கு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? எங்க முப்பாட்டங்க எனக்கு ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போனாங்களா என்ன? மாலா தன்னோட கைகள்ல இருக்கிற 2 வளையல கையில எடுத்தா. அதுக்கப்புறம் கம்பளையும் எடுத்தா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவைக்காக கூட இந்த நகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். வேணாம் வேணாம், இது எனக்கு வேணாம். மாலா ரொம்ப வற்புறுத்துறதுனால அந்த நகைகளை ஜெகன் வாங்கிக்கிட்டாரு. ஜெகனும் மாலாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நகைகளை ஒரு கடையில அவங்க அடமானம் வச்சாங்க. அந்த நகைக்கு அவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சது. அப்புறம் மாலாவும் ஜெகனும் கோழி கடைக்கு போனாங்க. தம்பி, ஒரு கோழி விலை எவ்வளவு? ஒரு கோழியினுடைய விலை 100 ரூபாய். ஒருவேளை நீங்க 10 கோழி வாங்குனீங்கன்னா ஒரு கோழிய ஃப்ரீயா கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெகன் அந்த வியாபாரிக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த வியாபாரி ஒரு பெரிய கூடையில
10 கோழியையும் ஒரு சேவலையும் கொடுத்தாரு. ஜெகனும் மாலாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மூங்கில் கம்புகளை வச்சு கோழிங்களுக்காக ஒரு சின்ன வீடை கட்டினாங்க. கோழிங்க இங்க ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் கோழியோட முட்டைகள் எல்லாத்தையும் மாலா சேகரிச்சு வச்சா. ஜெகன் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரிய பார்க்க போனாரு. அந்த 10 முட்டைகளுக்கு அவரு 30 ரூபாய் கொடுத்தாரு. இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாசமும் ஆயிடுச்சு. இப்ப ஜெகன் ஒரு மாசத்துக்கான வருமானத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 30 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 900. ஆனா அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சது. நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், மீதி இருக்கிற பைசாவில நாம கோழிகளை வாங்கிட்டு வருவோம். அதனால லாபம் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். ஜெகனும் மாலாவோட பேச்ச கேட்டாரு. மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து 5 கோழிகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு. இப்ப தினமும் அவங்களுக்கு 15 முட்டைகள் கிடைச்சது. இத பார்த்து மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மறுமாசம் பணத்தை எண்ணும் போது அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1350 ரூபா. அடேங்கப்பா. இப்ப ஜெகனுக்கு லாபம் புரிய ஆரம்பிச்சது. இப்ப 3 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஜெகன் 10 கோழிகளை வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப மொத்தமா சேர்த்து ஜெகன் கிட்ட 50 கோழிகள் இருந்துச்சு. இப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 150 ரூபாய் கிடைச்சது. இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த தடவை அவர் பணத்தை எண்ணும் போது இந்த மாசம் மொத்தத்துல 4500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. போங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என் கைய காலியா வச்சிருக்க முடியும்? 2 பேரும் நகை கடைக்கு போனாங்க. 2000க்கு வட்டியோட சேர்த்து 2250 ரூபா ஆச்சு. எடுத்துக்கங்க. ஜெகன் பணத்தை கொடுத்து தன்னுடைய நகையை மீட்டாரு. ஜெகன் அந்த இடத்துல ஒரு மூக்குத்திய பார்த்தாரு. அந்த மூக்குத்தி எவ்வளோ? ஜாஸ்தி ஒன்றும் இல்லை, 450 ரூபா தான். அதையும் கொடுத்துருங்க. மாலா புது மூக்குத்திய போட்டுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இதுக்கப்புறமா ஜெகன் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவருடைய வருமானம் 30,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப அவரு சொந்தமா ஒரு கோழி பண்ணையை வச்சுட்டாரு. அந்த பண்ணையில வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களையும் வச்சாரு. இப்ப அவருடைய சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு. இப்ப ஜெகனும் மாலாவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகன் ஒரு சாதாரண கூலி. இப்ப அவரு கோழி பண்ண முதலாளி. ஒருவேளை மாலா அன்னைக்கு வற்புறுத்தலனா இன்னைக்கும் ஜெகன் ஒரு கூலிக்காரனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இதுக்குதான் பசங்களா சொல்லுவாங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே ஒரு முயற்சி தான் தேவை. எப்படி ஜெகனோட முயற்சி அவருடைய வாழ்க்கையில அவரை ஜெயிக்க வச்சது. காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான். அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா? மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா,
நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்கய்யா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கு. 200 காசு ரொம்ப குறைவுமா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்னா அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சான். அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சான். அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சா. மத்த காய்கறி விக்கிறவங்கெல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க.